தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. தேவதை, தேவதைன்னா இப்ப நமக்கு குல தெய்வம்ங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே. குலதெய்வம் அப்படிங்கிறதவங்க அந்த குலத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள். அம்பாள் வந்து 15 15 15 30 திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்கள வந்து காக்கிறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க, இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம், எல்லோரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம். அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதையும் தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும். அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்கு தான் இருக்குது. ஏன்னா திதி வந்துட்டு தான், திதியில இருந்து தான் எல்லாம் பிறகு ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா. பிரதமை திதி, துவதிய திதி, இப்படி 15 15 30 திதி, அமாவாசை பௌர்ணமி உட்பட 30 திதிகள் இருக்குது இல்லையா. இப்போ இந்த திதியில எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க. அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம், யோகத்துல இருந்து தான் கரணம், இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும். அதுக்கப்புறம் வைநாசிகம், முடக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன, கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி. திதி வலியது. திதி வந்து ஒரு நாளைக்கு 24 hours இருக்கும். நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றல்ல 24 hours வந்து இந்த திதி இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம். அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம், ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும். அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும். அப்ப அந்த தேவியர்களை வழிபடும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு காத்துட்டே இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க. தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க. இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையை கும்பிடணும், என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, தேவதை இருக்குது. அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிடும், எல்லாமே வந்துடும். அந்த அஷ்டம் 8, அந்த 8 விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும். அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம். ஓகேங்களா. இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது, இந்த பூஜையை எப்படி பண்றது? ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும். இப்போ பிரதமை திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவதிய திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க வந்து இதுல போடுங்க, இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப இந்த திதியில வந்து அமாவாசை திதி, இப்ப ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தசமி வளர்பிறையிலையோ இல்லைன்னா சஷ்டி தேய்பிறையிலையோ பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிறந்திருந்தீங்க அப்படி உங்க திதி வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வழிபட வேண்டிய தேவதை வந்து ஸ்ரீ நித்யா, நித்யா அப்படிங்கிறது தான். இந்த அம்பாளுடைய போட்டோ, இந்த அம்பாள் தான்.
இவங்களும் வந்து நீங்க காயத்ரி மந்திரம் சொல்லி, காயத்ரி மந்திரம் வந்து 27 முறை, 9 முறை, இல்லை 108 முறை சொன்னீங்கன்னா தி பெஸ்ட். கருப்பு எள்ளு வந்து நெய்வேத்தியம் வச்சு, பல வண்ணம் மஞ்சள், எல்லோ, என்ன மாதிரி இந்த பூ வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா கலர்ஸ் பூ கூட நீங்க வச்சு சாமி கும்பிடலாம். அதுக்கு வந்து ஓம் நித்யா நித்ய பைரவ்யே பைரவ்யை வித்மஹே வித்மஹே நித்ய நித்ய நித்யாயை தீமஹி தீமஹி தன்னோ. இப்ப நீங்களே சொல்லுவீங்க இந்த வார்த்தை, தன்னோ யோகினி யோகினி பிரஜோதயாத் பிரஜோதயாத். இந்த காயத்ரி மந்திரம் ஓம் நித்ய பைரவ்யாய வித்மஹே நித்ய நித்யாய தீமஹி தன்னோ யோகினி பிரஜோதயாத் பிரதிஷ்டப்படுங்கள் அப்படின்னு. இப்ப இந்த ஸ்ரீநித்யா தேவதைக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு, கருப்பு கலர் இருக்கக்கூடிய எள்ளு வச்சு, அந்த எள்ளுல எள்ளுருண்டை இந்த மாதிரி ஏதாவது எள்ளுல நீங்க ஒரு நைவேத்தியம் பண்ணி, பூ என்ன பூ வேணாலும் போட்டுக்கலாம். எல்லோ கலர் பூ, ஒயிட் கலர் பூ போட்டு சாமி கும்பிட்டாலே, அதாவது இந்த தேவதையை நீங்க வழிபடும் போது தசமி திதியோட தோஷம், இல்லைன்னா சஷ்டி திதி தேய்பிரையில பிறந்திருந்தீங்கன்னா அந்த தோஷம் விலகி உங்களுக்கு கண்டிப்பா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இந்த தேவதை அருள் புரிவார். ஓகேங்களா? ஓகே, அத நான் பார்த்து கண்டிப்பா. இப்ப நான் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு உண்டான ஸ்ரீ வித்யா பூஜை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது படிப்புக்காக உண்டான பூஜை.